சேர்க்க போகிறோம், அதாவது ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன், இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 ஓகேவா? 1 2 3 இதில் வந்து நான் இந்த 3ல இந்த 3லேயும் இந்த 3லேயும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கலரில் ஒரு த்ரெட் எடுத்துருக்கிறேன். என்ன த்ரெட் வேணால், என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த கலர் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த தேர்ட் இதில் வந்து ஒரு இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நூலை விட்டுருங்க. விட்டுட்டு அதே மாதிரி இதுலேயும் தேர்ட் இதில் இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். இதுலேயும் தேர்ட் இதில் 1 2 3 நம்ம இப்படி விட்டுருக்கறனால இதுலேருந்து இப்படி. ஓகேவா? போட்டுட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் கேப் விட்டுருந்தா கூட நம்மளுக்கு கேப் விட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து இதை வந்து பாருங்கள், அடுத்ததில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டோம். அடுத்ததில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது இங்கேருந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கேருந்து இன்சர்ட் பண்ணி அதே இதில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறோன்னா இப்படி இந்த இதில் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஜிப்ஸாக்காக நம்ம வந்து தைச்சிட்டே வர போகிறோம். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஓகே, அடுத்ததில் வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்ததில் வந்து இப்படி அப்படி நம்ம வந்து ஜிப்ஸாக்காக ஃபஸ்ட்டு இப்படி போச்சு, இப்படி வந்துச்சு. அப்புறம் இப்படி அப்படி அப்படி இப்படி ஜிப்ஸாக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த நூலை பிடிச்சி, இந்த 2 நூலையும் பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஸ்டிச்சஸ்லாம் வந்து கரெக்டாக அதோட இடத்துல அப்படியே வந்துடும். ஓகேவா? இந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் கரெக்டாக அதோட இடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டையும் பிடிச்சி இழுத்துட்டு 2 நூலையும் பிடிச்சி த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுடலாம். இங்கே நாட் போட்டுட்டு இதை வந்து ஹைட் பண்ணிடலாம். இந்த த்ரெட்டை 2 நாட் கூட நல்லா போட்டுடலாம், கொஞ்சம் டைட்டாக. போட்டுட்டு இந்த த்ரெட்டை ரெண்டையும் ஹைட் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயே விட்டு இப்படி ஹைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை ஹைட் பண்ணிட்டு இது கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு, இல்லைன்னா இதை கட் பண்ண கூட செஞ்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், இது முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து லெக்ஸ் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது லெக்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம்னா, லெக்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து எப்படி நினச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹெட்டு, ஓகே, 4 ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஹெட்டு வரும், இங்கே ஐஸ்லாம் வர மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து லெக்ஸை எப்படி ஜாயின் பண்ணணுன்னு பார்க்கலாம். லெக்ஸை வந்து இங்கே பாருங்கள், இந்த லெக் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்து எங்கே கரெக்டாக வரணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிடணும். பின் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் கூட கரெக்டாக இருக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு இப்படி பின் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரோவில் இங்கே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் பின் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வர அந்த பின்ஸை நம்ம அவுத்துட்டே வந்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ண போகிறோம் லெக்ஸை. ஸோ அந்த இடத்த இது பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேருந்து 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சஸ் தள்ளி நம்ம இங்கே இந்த லெக் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணோம் இந்த லெக்கையும். இதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிடலாம், சேஃப்டி பின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இதுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா, இதை நான் சேம் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இதுலேயே நம்ம இந்த த்ரெட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் லாங்காக த்ரெட்டை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா மட்டும்தான் இது வரும். இதை வச்சு நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு இதே கலர் த்ரெட்டு இல்லைன்னா இது பண்ணி தான் நம்ம அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து இதே இந்த இருக்குல்ல, இதில் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் விட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், நல்லா பார்த்து தெரியும். இந்த ஸ்டிச்சில் விட்டுட்டு இதுக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோம். அப்படி இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கப்புறம் இதில் இங்கே இப்படி இப்படி விட்டுருங்க. இது இங்கேருந்து ஒரு இதை எடுத்துட்டு அடுத்த செயினில் இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த இதில் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இது பண்ணிட்டோமா, அடுத்தது பாருங்கள். அடுத்து நம்ம ஜிப்சாக் பண்ணால் தான் க்ளீனாக வரும். இது பாருங்கள், இதுக்குள்ளே விட்டுறோம். இந்த ஸ்டிச் முடிச்சிட்டோம், அடுத்த ஸ்டிச்சில் விட்டுறோம். விட்டு அடுத்ததில் எடுத்து ஒரு இதில் எடுத்து செயினில் எடுத்து அடுத்து எடுத்துடுறோம். அடுத்த செயினில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போட்டுட்டு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். லெக் வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும், இந்த இடத்துல வரைக்கும். இப்போ இது எடுத்துடலாம், ஊசி எடுத்துடலாம். இப்போ இங்கே பண்ண போகிறோம். நம்ம இந்த செயினை போட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு லெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி அடுத்த லெக் எப்படி பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து 1 2 3 4 4th இதில் வச்சுட்டு நம்ம பார்க்கணும். இதை பார்த்துட்டு பின் பண்ணிவிட்டு எப்பவும் நம்ம சொன்னால இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிடலாம். பின் பண்ணிவிட்டு அடுத்ததில் நம்ம வந்து அப்படி ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன். லெக்ஸ்லாம் போட்டுட்டேன், ஹேண்டு வச்சுட்டேன், தலை வச்சுட்டேன். இப்போ ஹேண்டை நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டை நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ரவுண்டில் தான் வந்து வச்சுருக்கேன். இங்கே வச்சு கரெக்டாக இருக்கும். செகண்ட் ரவுண்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹேண்டுனா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை வந்து ஹேண்டை நான் வந்து நம்ம ஹூக்கை வந்து ஊசி வந்து வச்சுருக்கோம், ஊசி கோர்த்துருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு இப்போ வந்து நம்ம கேட்டர்பில்லரோட கண்ணுக்கு வந்து எங்கே நம்ம போட்டிருக்கோம்னா, இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 5க்கும் 6க்கும் நடுவில். அப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 இங்கே நடுவில் வந்து ஐ வச்சுக்கிறோம். இந்த ஐக்கும் கேப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4. 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே விட்டுட்டு இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான். இது மவுத்துக்கு வந்து 8. ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன ஸ்மைல் மாதிரி போட போகிறோம். அது கண்ணுக்கு வந்து நான் பிளாக் எடுத்துக்கிறேன், பிளாக் த்ரெட் எடுத்துக்கிறேன். இந்த வாய்க்கு வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஐ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம்.
ஐக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கிறேன். நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதான் எடுத்திருக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இல்லை யான் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துகிட்டு நம்ம இங்கே இருந்து எடுத்துக்கிறோம். சைடில் இருந்து இங்கே கொண்டு வந்துட்டு இந்த ஐயில் எடுத்துட்டு நிறைய ஸ்டிச்சஸ்லாம் போட வேணாம். ஒரு 2 ஸ்மாலாக 2 ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 2 ஸ்டிச் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச், இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி குட்டி ஸ்டிச் போட்டுட்டோம். ஓகேவா? அதே மாதிரி இதில் இருந்து இன்சர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அதே மாதிரியே நம்ம இங்கேயும் ஐ போட போகிறோம். இங்கே 1, இல்லைன்னா நம்ம வந்து நார்மல் இந்த 6 mm கண்ணுக்கு ஐ கிடைக்கும். அதுவே நம்ம வாங்கி ஃபிட் பண்ணுறதா கூட அப்படி கூட ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வாங்கலை, இல்லை ஸ்டாக் கிடைக்கல அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம த்ரெட்டை வச்சு கூட நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், ஐ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த த்ரெட்டை என்ன பண்ணுறோன்னா திருப்பி இங்கேயே எடுத்துகிட்டு போய் இதிலே ஜாயின் பண்ணிடும். பார்த்திங்கன்னா ஐ முடிஞ்சிருச்சு. க்யூட்டாக குட்டி ஐ வந்துடுச்சா? இப்போ இந்த த்ரெட்டை ரெண்டையும் ஒரு இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். நாட் போட்டுட்டு ஹைட் பண்ணிடணும். ஓகேவா? இது லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து இது வாய்க்கு போட போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்ணை நீட்டாக இருக்கா பாருங்கள், நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டனா, கண், கால் எல்லாமே போட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்மைல் மட்டும் போட போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் மார்க் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த ஹூக்கில் எடுத்து இந்த ஹூக்கில் விட்டு கொஞ்சம் நூறு அங்கே வச்சுட்டே விட்டுறேன். அப்புறம் இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் லூஸாக இன்சர்ட் பண்ணி இதில் வரணும். தெரியுது? கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு அந்த யான்லே திருப்பி இதில் இப்படி இன்சர்ட் பண்ணி ஒரு குட்டி குட்டி ஸ்மைல் மாதிரி வந்துடுச்சு. இந்த நூலை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நாட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சை வந்து கட் பண்ணிட்டோம்னா ஹைட் பண்ணிட்டோம்னா நீட் ஆயிரும். இப்போ இது எப்படி பண்ணணுன்னா, ஐக்கு பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி பண்ணணுன்னா, இந்த 2 யானையும் ஒரு தடவை 2 தடவை நல்லா முடிச்சு போட்டுருங்க. 2 தடவை நல்லா முடிச்சு போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் இதே இதில் வந்து ஊசிலேயே வந்து கோத்துடணும். இப்போ நான் கோத்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இது இருக்குல்ல பாருங்கள், கோத்துட்டு இந்த இது இருக்குல்ல இதிலே உள்ளே விட்டுட்டு எடுத்துட வேண்டியதான். 2 யானை எடுத்துட்டு இந்த யானை கட் பண்ணிடலாம். போயிடுச்சு. க்யூட்டான நம்ம வந்து ஒரு கேட்டர்பில்லர் செஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
நீங்கள் இதுக்கு ஐஸ் கூட கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் பண்ண வேண்டிய இது இருக்காது. ஓகேவா? இதுதான் கேட்டர்பில்லர். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்மளே செய்யலாம், அழகாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதை வந்து நீட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.